ஹலோ வியூவர்ஸ், லெட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். சேனல் பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால என் பேரை வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு பெட்டர் ஒரு நல்ல சேனல் பேர் இருந்தா சொல்லுங்க, வேணா அதே நம்ம வைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எதை பத்தி பார்க்கறதுன்னு தெரியல. ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு யூடியூப்ல. ஸோ அதனால நம்ம நேற்று நைட் நான் விடாமுயற்சி படம் பார்த்தேன். நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்க கூடாது, நம்ம நிறைய விஷயம் பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூவை பார்த்துடலாம், ஓகேங்களா? நீங்க நிறைய பேர் பாத்துறீங்க, ஒரு பக்கம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு நார்மல் ஆடியன்ஸா வந்து நீங்க எதை கன்சியூம் பண்ணலாம்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு நார்மல் ஆடியன்ஸா பார்த்தா அந்த மூவி எப்படி இருக்குமோ, ஸோ அதை பத்தி பார்க்கலாம், ஓகேங்களா? அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். என்னன்னா, இது வந்து என் ரூம் தான், நல்லா இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்காது. அண்ட் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பிகாஸ் நான் என்னோட ஃபோன் எடுத்துட்டு இருக்கேன், ரெட்மி நோட் 9 ப்ரோ. 4 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஃபோன் வாங்கி. 2020 நவம்பர் மாதம் வாங்கினேன், ஐ திங்க். ஸோ நாலு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வீடியோ குவாலிட்டி வேற, என்னடா வீடியோ போடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வேற ஃபோன் வாங்க காசும் இல்லை, அது வேற விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், அது என்னன்னா, நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, எனக்கும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை தான். லைக் ஜேகே, பிளிப், தி கண்டென்ட் ஹப், காய் ஸ்கில்ஸ் அவங்க நல்லா போடுவாங்க. அப்புறம் மணிச்சோ, யூடியூப், இவங்களும் ஒரு நல்ல கான்டென்ட் கிரியேட்டர். ஸோ அம்மா எம்ஜி, ஓகேவா? இவங்கள மாதிரி ஆகணுன்றதான் எனக்கும் ஒரு ஆசை. ஸோ அதனால தான் நானும் ஒரு இப்போலேருந்து ஒரு வீடியோலாம் போட்டு இதான் வருதான்னு வந்து பார்க்கலான்றதுக்காக தான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு நார்மல் ஆடியன்ஸா பார்க்க நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நார்மல் ஆடியன்ஸா பார்த்தா கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. அங்கங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க, திரும்ப ப்ரெசன்ட் காட்டுறாங்க, பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் மாற்றி மாற்றி காட்டுறாங்க. ஸோ பொண்டாட்டி இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரோல் ஒய்ஃபை தேடுறது, ஒய்ஃபை காப்பாற்ற போகிறதுக்காக தான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி வராரு, அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி தான் த்ரிஷாவை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ஏகே அவர் வந்து போவார். ஸோ இதுல இருந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்த 2 சைக்கோ வந்து இந்த மாதிரி சைக்கோத்தனமா பிளான்லாம் போட்டு காசை புடுங்கி இந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு மாட்டிருக்காங்க, அதுல இருந்து வெளியே வரது எப்படி, அந்த நோக்கிதான் படம் போகுது. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நானும் அந்த மாதிரி ஒருவேளை நல்லா இருக்கும் அப்படிதான் நினைச்சேன். அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு. அண்ட் ஒன் மோர் தட், அதே மாதிரி சொன்னாப்புல வந்து த்ரிஷாவை கடத்திடுறாங்க, அது வந்து காப்பாற்ற போறாரு. அங்கேருந்து அவனா த்ரிஷா தான் பிளான் போட்டு கொடுத்ததா வந்து அப்படின்னு இந்த சைக்கோ சொன்னல, இவங்களோட குழப்பி விட்டுருவாங்க. த்ரிஷா தான் வந்து பிளான் போட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு அஜித் கிட்டையும், அது ஃப்ரெண்டு ஒரு அணுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, த்ரிஷாவோட ஃப்ரெண்ட், அவங்க தான் பிளான் போட்டு கொடுத்துதான் இதெல்லாம் வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா கிட்டையும் மாத்தி இங்க மாத்தி இங்க, அங்க மாத்தி இங்க மாத்தி சொல்லி ஒரு குழப்பி விட்டுருவாங்க. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ராஜேஷ். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறயா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. இது வேற. நடராஜ் அவளை ஒன் சைடா லவ் பண்றான். ஒன் சைடா விடுறான். ஆனா ஆனந்த் ரேவதி வச்சிட்டு இருக்கிறது வசந்திக்கு தெரியாது. வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையாடா. இதெல்லாம் எப்படா முடியும்? அத நான் சொல்றேன். கடைசி இவங்கெல்லாம் அந்த சைக்கோங்கெல்லாம் எப்படி இவரை வந்து மீறி தாண்டி போய் எத்தனை தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கி வந்து நான் என் பொண்டாட்டியை காப்பாற்றுவேன்டா அப்படின்னு வந்து ஏகே வராரு. ஸோ அதான் அந்த கான்செப்ட். அதே மாதிரி இந்த படத்துல வரவங்க எல்லாருமே இந்த ஏகத்தை யார் நம்புறதுனே தெரியலங்க. வரவங்க எல்லாமே முதுகுல குத்துறானுங்க. யார நம்புறதுனே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான், யார நம்புறதுனே தெரியல. என்னடா என்ன நடக்குதுங்க, அந்த மாதிரிதான் வந்து படம் இருக்கு. மற்றபடி படங்கள் வந்து லூப் ஹோல்ஸ் லாஜிக்லாம் பார்த்தோம்னா, அந்த சைக்கோங்கள் எப்படி தப்பிச்சிருப்பாங்க, அது தப்பிச்சது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், அது வந்து எப்படி ஒரு ஜெயில் ஒரு சைக்கோ ஹாஸ்பிட்டல் உள்ள இது எப்படி இதெல்லாம் நடக்கும், அங்க நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அந்த தப்பிச்சு வரத்துக்கு முன்னாடி ஒரு சீன் காட்டுவாங்க.
அது படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ அது நடக்குமா பாசிபிளான்னு எனக்கு தெரியல. அது வந்து மேபி டேரக்டர் இதெல்லாம் யோசிக்காமலே வச்சிருப்பாருன்னு நீங்க அவரும் யோசிச்சுதான் வச்சிருப்பாரு. சம்திங் அதுக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், மேபி அங்க இருக்கலாம். ஸோ அதுதான் மட்டும் நம்ம இந்தியன் லாஜிக் படி அதுதான் வந்து மிஸ்டேக்கா எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி எதுவும் படத்துல குறை எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கு, ஆக்ஷன்ஸ் அதே மாதிரி இந்த கார் சேஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த கார் சேஸ்ன்ற மாதிரி கார் உள்ள ஃபைட் நடக்கும், அது நல்லா இருந்துச்சு. அந்த கார் ஃபைட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேற ட்விஸ்ட், எண்டிங்ல நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்துல. ஒரு நார்மல் ஆடியன்ஸா ஒரு ஸ்லோவா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஸ்லோவா போகுது, அதுக்கு கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே இந்த பீக், அதான் அந்த கிராஃப் வந்து இப்படி கீழேந்து ஆரம்பிச்சு அது அப்படி போகுது. ஓகே, படம் நல்லா இருக்கு. ஒரு நார்மலா சொல்ல முடியும், நார்மலாலுமே கண்டிப்பா வந்து விடாமுயற்சி பார்க்கலாம். அந்த படத்தை பேருக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்கனவே நடந்துப்பாரு. எத்தனை தடவை அந்த பாட்டு கூட வந்து ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. ஸோ அதே மாதிரிதான் எத்தனை தடவை நீ என்ன முதுகுல குத்தினாலும் நான் திரும்பி திரும்பி வருவேன்டா நானு. அந்த மாதிரிதான் அவர் வந்து ஏற்கனவே வராரு, பொண்டாட்டியை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் ஒன்று சேர்றாங்க, அவ்வளோதான் படம், அவ்வளோதான் முடியுதாங்க. ஸோ ஆக்சுவலாக படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. சில பேர் சொல்லுவானுங்க, அவனுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. சரி என்ன சரி இவ்வளோ சொல்றேனே, நான் ஒரு நியூட்ரல் ஃபேனான்னு கேட்டா கிடையாது, நான் வந்து ஒரு தளபதி ஃபேன் தான். ஓட்டுக்காக பேசுறேடான்னு அப்படி நீங்க கேட்கலாம், அப்படிதான் இல்லைங்க. படம் நிஜமானமே நல்லா இருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். உங்க ஓட்டு யாருக்கு இங்க வேணும்? நான் சொல்ல மாட்டேன், வேணும் தான். நம்ம தளபதி ஜெயிப்பார், அது நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதுவும் வளரல, ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால ஏகப்பட்டது வளருவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அதனால இப்படிலாம் நோஸா அவளோட ஆடிட்டு பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக மோரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் விடாமுயற்சி நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. குட், டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லுங்க, நம்ம அதை பத்தி வீடியோ போடலாம். ஓகே, நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நினைக்கிறேன். பை பாய் 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 பாய்.